திருப்பரங்குன்றம் குறித்து நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளோடும் சேர்த்து இந்த வழக்கையும் பட்டியலிட நீதிபதிகள் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், இது குறித்த விவரங்கள். வணக்கம் சுபா. விழுப்புரம் ஸ்வஸ்தி லட்சுமி சேன சுவாமி தாக்கல் செய்த உயர் மனுவில் பார்த்தோம் என்றால், மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம் மலையில் சமண நினைவு சின்னங்கள் பல உள்ளன. திருப்பரங்குன்றம் கோயில் சமண சமயத்திற்கு பல கட்டமைப்புகளை கொண்டுள்ளது. ஆனால் தற்போது திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தமானது என பல இந்து அமைப்புகள் கூறி வருகின்றனர். திருப்பரங்குன்றம் மலையிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகளில் உள்ள தமிழ் பிராமி எழுத்துக்கள் அவை சமண காலங்களை சேர்ந்தவை என்பதை உறுதிப்படுத்துகின்றது. திருப்பரங்குன்றம் சமய மத நடவடிக்கைகளுக்கான ஒரு தளமாகும். அதே போன்று திருப்பரங்குன்றம் மலையின் ஒரே இடத்தில் பாறையின் சுமார் 1 அடி உயரத்தில் 2 சமண பாறைகள் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த மலைகள் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சமீபத்தில் ஏற்பட்ட பதட்டம் காரணமாக மற்ற மதங்களைச் சேர்ந்த சிலர் இந்த மலைகளில் உள்ள சமண கோயில்களை சீர்குலைப்பது போன்ற சில ஈடுபட்டு வருகின்றனர். அது அவமரியாதை செய்யும் வகையில் உள்ளது. இது சமண மக்களின் மத உணர்வுகளை பாதித்துள்ளது எனவும், இந்த சட்டவிரோத செயல்களால் திருப்பரங்குன்றம் பகுதியில் மத நல்லிணக்க பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அதோடு சமண சமயத்தினருக்கு சொந்தமான திருப்பரங்குன்றம் மலையை பிறர் உரிமை கொண்டாடுவது ஏற்கத்தக்கது அல்ல. எனவே திருப்பரங்குன்றம் மலையை சமணர் குன்று என அறிவித்து சமண கொள்கைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தடை விதிப்பதோடு திருப்பரங்குன்றம் மலையை மீட்டெடுத்து பராமரிக்க உத்தரவிட வேண்டும் என இந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி நிசாபானு, விக்டோரியா கௌரி ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா மற்றும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் மற்றும் ரவீந்திரன் ஆகியோர் ஆஜராகினர். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதோடு அரசு யாரிடமும் மத பாகுபாடை காட்ட விரும்பவில்லை எனவும் மத நல்லிணக்கத்தையே விரும்புகிறது என தெரிவிக்கப்பட்டது. தமிழக தொல்லியல் துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரப்பட்டது. அதை அடுத்து நீதிபதிகள் தமிழக தொல்லியல் துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யவும், இந்த வழக்கை நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளோடு சேர்த்து பட்டியலிடவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 3 வார காலங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.